என்னை எவனும் அடிக்க முடியாது. அதை கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. ஒன்னால என்னை எவனும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க, நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. திமுகவையும் திமுக காரணையும் சீண்டி பார்த்தா தாங்க மாட்டேன். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. விடுதலைக்கு பின் கட்டப்பட்ட 90 அணைகளில் 1/3 பங்கு, அதாவது 21 ஆண்டுகால ஆட்சியிலே 36 அணைகளை கட்டியது முத்துவேலர் கருணாநிதி என்பதை மறைக்கப்பட்ட வரலாறு. உலகநாட்டின் குறுக்கிலே அணை கட்டும் வரை நான் காலில் செருப்பணிய மாட்டேன் என்று 1960 தொடங்கி ஏறத்தாழ 13 ஆண்டுகள் வெறுங்காலில் நடந்து வேதனைப்பட்ட தியாகி கோவிந்தசாமியின் வேதனை போக்குவதற்காக உலகநாட்டின் குறுக்கே ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் அணை கட்டி அந்த தியாகியின் கால்களுக்கு தனது 2 கரங்களால் அந்த தலைவர் காலணி நிமித்த வரலாறுகள் மறைக்கப்பட்டதா அல்லது திட்டமிட்டே மறைக்கப்பட்டதா என்பதற்கு காலம் பதில் சொல்லியாக வேண்டும். கலைஞர் வாழ்ந்தார், கலைஞர் வாழ்கிறார், கலைஞர் வாழ்வார், கலைஞர். ஏன் நம்ம IAS இருக்கிறவன் எல்லாம் வடநாட்டுக்காரனாவே இருக்கான், நம்ம பிள்ளைங்க அதுல சரியா வர்றது இல்லை. ஏன் அது என்ன அவ்வளவு பெரிய படிப்பாயா? ஆனா எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி இருக்கிறோம், IASல ஏன் முன்னாடி இல்ல அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு? அவன் என்ன UPSC நடத்துறது, நான் TNPC ஆரம்பிக்கிறேன்னு தமிழ்நாட்டுல TNPC ஆரம்பிக்கிறேன். சரி, ஆரம்பிச்சுட்டா மட்டும் கலெக்டரை உருவாக்க முடியுமா? அது மத்திய சர்க்கார் தானே. கலெக்டரை எப்படியா உருவாக்கு? UPSC அங்க, இங்க குரூப் 1 படி DRO 10 வருஷம், DSP 10 வருஷம், 10 வருஷம் முடிஞ்சிட்டு 2 வருஷம் ட்ரைனிங், 12வது வருஷம் நீ கன்ஃபர்டு IPS, கன்ஃபர்டு IAS ரெண்டையும் கொண்டு வந்து இப்படி பண்றாருங்க. வேற நாம் சங்பல் அப்படிங்கிறான். என் பெயர் தமிழ்வாணன், இந்திய குடியுரிமை பெண் அப்படின்னு நம்மால IAS போட்டுக்கிறான்ல. அதை ஏற்க வைத்ததும் கலைஞர், அதை நடைமுறைப்படுத்தியதும் கலைஞர்.